கடைசி காலம் எப்படி இருக்கும், அதற்கு அடையாளம் என்ன என்று சீஷர்கள் கேட்டபோது ஆண்டவர் சொல்லுகிறார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்போ உங்களுக்கு உபத்திரவம், பாடுகள் உண்டாகும். இதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷம் வேகமாக அறிவிக்கப்படும். இதெல்லாம் முக்கியமான அடையாளங்கள். இயேசு சொன்ன அடையாளங்கள் இன்றைக்கு உலகத்தில் எந்த காலத்திலும் இல்லாத அளவு தீவிரமாய் நிறைவேறி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகள், கடைசி காலத்தில் வந்திருக்கிற நாம் ஆண்டவரை சந்திக்க நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்வதில் தான் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இன்னும் உலகத்தில் வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், அந்த காரியம் இந்த காரியம் என்று உலக காரியத்தின் மீது நாட்டம் கொள்ளாதபடி மேலான காரியத்தை நாடுகிறவர்களாக நம்ம மாறணும். என்ன இனி நடக்க போகிற சம்பவங்கள் என்ன? கடைசி காலம்னு சொன்னால் 3 சம்பவம் நடக்க போகிறது. நல்ல கவனிங்க. இனி நடக்க போகிறது 3 காரியம். ஒன்று, இயேசுவனுடைய வருகை, ரகசிய வருகை. இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகை தான் அடுத்து நடக்க போகிறது. அவர் வரும் பொழுது மத்திய ஆகாயத்திலே வந்து நிற்பார். எக்காலம் தொனிக்கும். அவர் தன்னுடைய பிரதான பலமுள்ள தூதரோடு கூட வருவார். 1 தெசலோனிக்கே 4 எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வருவார். அவர் வந்து மத்திய ஆகாயத்திலே இயேசு வந்து நிற்பார். எக்காலம் தொனிக்கும் போது முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். அதான் 1 தெசலோனிக்கே 4 வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் மரித்து அடக்கமணப்பட்டவர்கள் மகிமையான சரீரத்தோடு எழுந்து கண்ணிமை நேரத்தில் மத்திய ஆகாயத்தில் இயேசுவை போய் சந்திப்பார்கள். இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம். இனி அதுதான் நடக்க போகிறது.